ஏன்னா ஏபிசி செக்ஷன் படி. கௌரி, துர்காவை நினைச்சு பயப்படுறியா? இல்லம்மா. கவலைப்படாத, மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கு, அவளுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. சரிம்மா, ஆனா துர்கா வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி பாப்பா. கௌரிமா, போன்ல யாரு? சத்யாம்மா தான். என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்ல, துர்கா கிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதுக்காக கால் பண்ணிருந்தேன். துர்கா மார்க்கெட்டுக்கு போயிருக்காளாம், வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க எதுக்குமா தேவையில்லாம பயப்படுறீங்க? மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் டவுனுக்கு போகும்போது இத ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வரேன், சரிங்களா? சரி, இத உள்ள வச்சிடுறேன், வாங்க. இந்த ரூம் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்ல இருக்கு. இந்த பெட்ல பூவெல்லாம் தூவி விட்டுருக்காங்க, இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. உனக்கு பட்டு புடவையெல்லாம் கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சு பார்க்க அப்படியே தேவதா மாதிரி இருக்கு. நீ அப்படியே உள்ள வர, அதுவும் இந்த கையில பால் சொம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு. பாத்துட்டியாடா? பாத்துட்டேயா, 100 மீட்டர் தூரத்துல தான் போயிட்டு இருக்கா. டேய், அவ உயிரோட வீடு திரும்ப கூடாதுடா. பிரேக் ஃபெயிலியர் ஆகி யதார்த்தமா ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கணும். யாருக்குமே சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாதுடா. சரிங்கய்யா. இத பாரு, அடிச்சு தூக்கிட்டு லாரியோட ஓடிடாத. சந்தேகம் வந்துடும்டா. ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடு. டேய், எவ்வளவு செலவானாலும் சரி, உன்னை நான் வெளியெடுக்கிறேன். ஐயா, அதை சொல்லணுமா? நீங்க சொன்னா எதையும் செய்வேன். சரா, முடிச்சுடு. சரிங்கய்யா. சின்னவருக்கு என்ன பிடிக்கும்? உருளைக்கிழங்கு வறுவல்னா நல்லா சாப்பிட்றாரு. ஆனா அது நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. ஆசைக்கு கொஞ்சமா செஞ்சுட்டு ஆரோக்கியமான பதார்த்தமா செஞ்சு கொடுக்கணும். இந்த கேழ்வரகு, கம்பு, தெனை, கவுனி அரிசி இதெல்லாம் வாங்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி புட்டு, இடியாப்பம்னு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எந்த நேரமும் உட்காந்தே வேலை பார்க்கறாரு. சூப்பு, ஜூஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தாரு, பேரு கூட வாயில வரல. என்னமோ ஆர்டர் பண்ணாரு, அதெல்லாம் சின்னையாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. சத்யா அக்கா கிட்ட கேட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்.
வண்டி ஓட்டுற? ச்சே. டேய், லாரியடா ஓட்டுற? தப்பிச்சோன்னு நினைக்காத. என்கிட்ட மாட்டு விடா நீ. துர்கா, துர்கா உனக்கு ஒண்ணும் இல்லையே. இந்த தொடச்சுக்கோ. துர்கா உனக்கு ஒண்ணும் இல்லையில? துர்கா ரோட்ல வரும்போது கவனமா வர மாட்டியா? நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? நான் ஓரமா தான் சின்னையா போயிட்டு இருந்தேன். ஓரமா போறது முக்கியம் இல்ல, கவனமா போகணும். இவ்வளவு பெரிய லாரி உன்னை நோக்கி வரது கூட உனக்கு தெரியலையா? ஐயோ, கௌரி ஃபோன் பண்ணி சொன்னா, அதனால வந்தேன். நான் வரலனா என்ன ஆயிருக்கும்? கௌரியா? அவ என்ன சொன்னா? கௌரி கூப்பிடுறா. ஹலோ கௌரி. ஹலோ சித்தப்பா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. சத்யாமா கிட்ட நான் பேசினேன். நீங்களும் துர்காவும் சந்தோஷமா இருக்கிறதா சொன்னாங்க. இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் அம்மனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சித்தப்பா. ஆமா சித்தப்பா. துர்கா சித்தி பக்கத்துல இருக்கா? இல்லையாமா, நான் ஆபீஸ் வேலையா கார்ல போயிட்டு இருக்கேன். கௌரி, துர்கா கிட்ட இப்பயே பேசணுமா? இல்ல சித்தப்பா, துர்காவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சித்தப்பா. ஏன் கௌரி, உன் சித்திய நான் பத்திரமா பாத்துக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ சித்தப்பா, நான் அப்படி சொல்ல வரல. துர்காக்கு உங்களை விட்டா வேற யாரு சித்தப்பா இருக்கா? ஆனா என்னமோ தெரியல, அவளை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க உடனே போய் சித்திய பார்க்க முடியுமா? கௌரி, எனக்கு புரியல. உன் சித்திய பத்தி கனவு எதுவும் கண்டியா? அவளுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? அப்படி இல்ல சித்தப்பா. சத்யாமா கிட்ட கேட்டதுக்கு துர்கா தனியா மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. என்னவோ சொல்லணும்னு நினைக்கிறா, ஆனா சொல்லாம மறைக்கிறாளே. சரி கௌரி, நீ தைரியமா இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஓகேவா? கௌரி சொல்லும் போது எனக்கு பெருசா தோணல. ஆனா இப்ப நடந்ததை பார்த்தா உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு கௌரிக்கு தோணி இருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. ஆபத்துன்னு சொல்றீங்க? அப்போ லாரிக்காரன் வேணும்னே மோத வந்தானா? சச்சா, உன்னை கொள்ளணும்னு யார் நினைக்க போறா? நடக்க போற விபத்தை தான் ஆபத்துன்னு சொல்லியிருப்பா. துர்கா, ஆபத்துன்னு சொல்லவும் பயந்துட்டியா? இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா வந்திருக்கலாம். இத பாத்தீங்களா சின்னையா? லாரி மோதிருந்தா ஏன் நிலைமை இப்படிதானே இருக்கும்? துர்கா, அதான் ஒன்னும் ஆவலே இல்ல. உன்னை காக்கிற தெய்வமா மாசாணி அம்மா இருப்பா. இல்லனா உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு கௌரிக்கு தோணி இருக்குமா? எப்படியோ கௌரி சொல்லி நான் உன்னை காப்பாத்திட்டேன்ல, விடு. சரி, நீ எதுக்கு மார்க்கெட்டுக்கு தனியா வரணும்? வேலைக்காரங்க கிட்ட சொன்னா அவங்க வாங்கிட்டு வர போறாங்க. இல்ல சின்னையா, இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுல. சத்யாக்கா தான் உன் புருஷனுக்கு பிடிச்சத மார்க்கெட்டுக்கு போய் பார்த்து வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுன்னு சொன்னாங்க. அதான் நானே போய் வாங்கிட்டு வந்தேன். சரி விடு, கார் அங்க நிக்குது, நம்ம பேசிட்டே போலாம். வா. துர்கா, இதுக்கப்புறம் போய் சமைக்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும். நாம வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போலாம். உனக்கு பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். ஓகேவா? என்ன துர்கா அப்படி பார்த்துட்டு இருக்க? சரி, வண்டியில ஏறு.
சொல்லு ஆவுடை. ஐயா, நானும் என்ன சேர்ந்தவங்களும் துர்காவை ஒழிச்சு கட்ட எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். எங்களால அவளை ஒண்ணும் பண்ண முடியல. எப்படியாவது தப்பிச்சிடுறா. கடைசி நொடியில யாராவது ஒருத்தர் அவளை காப்பாத்திடுறாங்க. அவளை சாகடிக்கணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. காலன் ஒரு மகா மாந்திரிகன் இருக்கிறப்போ அவனோட புத்திமதிய கேட்காம உன் போக்குல போறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டு போனா அப்படித்தான் நடக்கும். நீ கனவுக்கு பலன் கேட்டு வந்த அவளால தான் உனக்கு சாவுன்னு நான் சொல்லவோ அவளை கொல்ல நீயே முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்ட. அவளை உன் முயற்சியில நீ தோத்து போய் மறுபடியும் என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாவுடை, உன் தொழில் எதிரிகளை அழிக்கிற மாதிரி துர்காவை அழிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா அவளுக்கு மாசாணி அம்மனோட அருள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கௌரியோட கண் பார்வையில இருக்கிறவ. கண் பார்வைனா எப்படி? ஆள் எதிரில இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. துர்கா எங்க இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா கௌரிக்கு காட்டி கொடுத்துடும். அவளை மீறி துர்காவை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. உங்க வழிகாட்டுதல் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் எதுக்கு தனியா ஆவர்த்தனம் பண்ண போறேன்? பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. நான் அப்பவே சொல்லியிருந்தா உன்னோட வலிமை என்ன என்னோட வலிமை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்காதுல்ல. ஒருத்த ஒரு விஷயத்தை சொல்லவும் செய்யவும் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கு. இப்ப புரிஞ்சிருச்சு. எனக்கு துர்கா சாகணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அவளை மருமகளா கொண்டு வந்து என் தலைவிதிய நானே எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு அவ சாகணும். அப்படி வா வழிக்கு. இன்னைக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம்னு சொன்னல. அவ கன்னித்தன்மையை இழந்தா சிவமும் சக்தியும் சேர்ந்த சிவசக்தியா உருவெடுத்துடுவா. அதுக்கப்புறம் அவள் அழிக்கிறது நடக்காத காரியம். அவளை சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் ராத்திரி 12 மணிக்கு தானே நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு. அந்த நேரத்துல அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. ஏன்னா அவ உயிரை பறிக்க அதுதான் சரியான நேரம். இத விட்டுட்டோனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ பக்ஷி உங்களை தட்டி தூக்கிடும். ஐயா, பிரச்சனை தான் சொல்றீங்க, தீர்வு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்ற அவளை சொல்ற. இன்னைக்கு ராத்திரி நான் இருக்கிற வனத்துல வெட்ட வழியில ஒரு மகா பூஜை பண்ண போறேன். துர்காவை மரப்பாச்சியா செஞ்சு வச்சு அது முன்னாடி நான் உட்கார்ந்து சாவு மந்திரத்தை உச்சரிக்கிறேன். அந்த நேரத்துல எந்த தெய்வ சக்தியாலையும் அவளை நெருங்கவே முடியாது. எந்த ஒரு தடங்களும் இல்லாம அவ கதைய உன்னால சுலபமா முடிச்சிட முடியும். அவளை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்கய்யா. சாமி,
துர்காவுக்கு உயிர் ஆபத்து வந்து நீங்கிட்டாலும் அந்த ஆபத்து இன்னும் அவளை விட்டு விலகலன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. துர்காவோட ஆயுள் நீடிக்கணும்னு தான் உங்களை வர வச்சேன். இந்த ஆயுள் ஹோமத்தை எந்த தடங்களும் குறைகளும் இல்லாம இத நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் சாமி. அதோட இன்னைக்கு சித்திக்கும் சித்தப்பாக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. அதுவும் நல்லபடியா நடக்கணும்னு இந்த 108 விளக்க ஏத்த போறேன். ரெண்டுமே நல்லபடியா நடந்து முடியணும் சாமி. கௌரிமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. மாசாணி அம்மன் அருளால ஆயுள் ஹோமமும் 108 விளக்கேத்தி நீ செய்ய போற பூஜையும் நல்லபடியா முடிஞ்சு உன் வேண்டுதல் பலிக்கும். துர்கா அவ புருஷனோட நீடூழி வாழ்வா. அதுக்கு மாசாணி அம்மன் அருள் செய்வா. நம்பிக்கையோட நாம இந்த பூஜையை செய்வோம். சரிங்க சாமி. என்ன துர்கா அப்படி பார்த்துட்டு வர? சின்னையா, நான் பாக்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அப்படியே மனசுக்குள்ள காதல் வந்துட்டாலே தெரியும். நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறன்னு கூட எனக்கு தெரியும். அப்படியா? சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். என்னடா இந்த மனுஷன் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கார்லயே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி எங்க தான் கூட்டிட்டு போறாருன்னு நினைக்கிற, கரெக்டா? ஆமா சின்னையா, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதான் முன்னாடியே சொன்னனே, காதல் வந்துட்டா அப்படிதான். இப்படிலாம் உங்களுக்கு பேச தெரியுமா சின்னையா? ஏன் எனக்கு பேச தெரியாதா? இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன திட்டிருக்கீங்க. அப்போ உங்களை பார்த்தா எப்படி இருப்பீங்க தெரியுமா? எப்படி இருப்பேன் சொல்லு பார்க்கலாம். ஐயோ, பயமா இருக்கும். ஆனா அப்படி இருந்த நீங்களா இப்படி மாறிட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் அப்படி பேசுறது உனக்கு பிடிக்கலையா? நான் இங்க அப்படி சொன்னேன்? நீங்க இப்படி பேசுறதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப நாம எங்க போறோம்னு நீங்க சொல்லவே இல்லையே. துர்கா, உன் கூட ஒரு லாங் டிரைவ் போகணும். எப்பவும் வேலை வேலைன்னு டென்ஷனாவே இருப்பனா, இப்படி உன் கூட போறது மனசுக்கு இதமா அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கு. லேசா இருக்கு. ஏய், என்ன முழிக்கிற? இல்ல, பட்டர் ஏதோ பறக்குதுன்னு சொன்னீங்களே. பட்டரு, கீ, பன்னீர் எல்லாம் பறக்கும். துர்கா, பட்டர்ஃப்ளைனா இந்த வண்ணத்து பூச்சி பார்த்துருக்கேல்ல? வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரின்னு சொன்னேன். ஓ, என் கூட வந்தா அப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? அப்பா, புரிஞ்சுக்கிட்டியா? சரி, அப்படியே நம்ம பர்ச்சேஸ முடிக்கிறோம். வீட்டுக்கு போய் சரி துர்கா, பர்ச்சேஸ் போறேன்னு சொல்றேன். என்ன வாங்க போறோன்னு கேட்க மாட்டியா? என்ன வாங்க போறோம்? உனக்கு பிடிச்ச ஒண்ணு நான் வாங்கி கொடுக்க போறேன். எனக்கு பிடிச்சதா? அது என்ன? உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. தெரியாதே. ஆனா எனக்கு தெரியுமே. அப்படியா? எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. அது சஸ்பென்ஸ். கௌரி. ஹலோ கௌரி. சித்தப்பா. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ தானே வீட்டுக்கு கூட வராம கோயில இருந்து அப்படியே ஊருக்கு போயிட்ட. சித்தப்பா, நான் தான் சொன்னனே அம்மனுக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல் இருக்குன்னு. அதெல்லாம் இப்பதான் முடிஞ்சது. உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி, சொல்லு. உன்னோட சித்தி கிட்ட பேசணுமா? சித்தப்பா, நான் துர்கா கிட்ட பேசிக்கிறேன். நான் இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் கால் பண்ணேன். அப்படியா?
என்ன விஷயம் சொல்லு. துர்காவை உங்க மனைவியா மனசார ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லதான் ஃபோன் பண்ணேன். கௌரி, நன்றி சொல்லணும்னா நான் தான் உனக்கும் துர்காவுக்கும் சொல்லணும். துர்கா என்னை விட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? என் லைஃப் ரொம்ப வெறுமையா இருந்திருக்கும். துர்கா என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நான் என் வீட்டில் இருப்பேன். எப்பயாவது யாராவது வந்து சாப்பிட்றியான்னு கேட்பாங்க, டீ தரட்டுமான்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. துர்கா வந்த பின்னாடி தான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னை பார்த்துட்டு போவா. முதல்லலாம் எனக்கு தொந்தரவா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இப்ப யோசிச்சா என்ன பாத்துக்கிறதுக்கும் ஒருத்தி இருக்காளேன்ற ஒரு உணர்வு வருது. அப்ப மேரேஜ் லைஃபே வேஸ்ட்ன்ற மனநிலையில இருந்தேன். ஆனா இப்போ துர்கா தான் என் லைஃபுக்கு ஒரு ஒரு புது மீனிங்கே கொடுத்துருக்கா. சரி சரி, ஆக்சுவலி நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே கால் பண்ணிட்ட. எதுக்கு சித்தப்பா? அது ஒண்ணும் இல்ல, நான் துர்காவுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிரசன்ட் பண்ணலாம்? சித்தப்பா, துர்காக்கு வளையல்னா ரொம்ப பிடிக்கும். வளையல்னா நாம நல்ல டிசைன்ல கோல்டுல ஒரு வளையல வாங்கி கொடுத்துடலாம். ஐயோ சித்தப்பா, அவளுக்கு கோல்டு வளையல்லாம் பிடிக்காது. அப்படியா? கண்ணாடி வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கிளி பச்சைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க அவளுக்கு கண்ணாடி வளையலே வாங்கி கொடுங்க. அப்படியா? ஓகே.